கந்தரப்பம் தைப்பூசம், வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் முருகனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய அப்பம் தான் இந்த கந்தரப்பம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்போ எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு வந்துடும். அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சூடான எண்ணெயில் 1 கரண்டி அப்பமாவை எடுத்து நீங்கள் அப்படியே எண்ணெயில் ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே நல்லா உப்பி மேலே வரும். உப்பி வந்துச்சுனாலே நம்ம பண்ணியிருக்கிற அந்த பேட்டர் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மிதமான சூட்லேயே வச்சு 2 பக்கம்